பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 17:6 இன்னைக்கு நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம், எவ்வளோ பேர் ஏசப்பாவை பற்றி தெரியாமல் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, ஏசப்பா பற்றி தெரியல, அவங்க அழிஞ்சு போகிறாங்க. ஆனால் ஏசப்பா பற்றி தெரிஞ்சு வேதத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அழிஞ்சு போகிறது தான் ரொம்ப அநியாயம். வேதத்தை பற்றி தெரியாமல், ஏசப்பா பற்றி தெரியாமல் ஊழியம் யாரும் பண்ணாததுனால ஏசப்பா பற்றி தெரியாமல் அழிஞ்சு போயிடுறாங்க. ஓகே, அது ஒரு நியாயமான ஒரு விஷயம் மாதிரி தோணுது. ஆனால் தேவனை பற்றி தெரிந்த நீங்கள் எப்போதும் வேதத்தில் தியானமாக இல்லாமல் ஜெபம் பண்ணும்போது மட்டும் ஏசப்பாவை நினைக்கிறதுனால உங்களுக்கான அழிவு வரும். அதனால் இதுதான் கேவலமான தோல்வி. இதுதான் கேவலமான தோல்வி. கேவலமான தோல்வினா தமிழ் எக்ஸாமுக்கு இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு போகிறது, இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு மேக்ஸ் ஃபஸ்ட்டு போகிறது. அது அங்கே போய் உட்காந்து அச்சோ டாடி நான் மேக்ஸ் எக்ஸாம்னு நினச்சேன் டாடி, இன்னைக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் டாடி, அதனால 0 டாடி அப்படின்ட்டு அந்த ஒரு 10 நிமிஷம் ஸ்ட்ரெஸ் ஆயிடுது. ஸோ அதனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்க கிறிஸ்துவை பற்றி தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது, இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு மேக்ஸ் ஃபஸ்ட்டு போகிற மாதிரி இல்லை, மேக்ஸ் எக்ஸாமுக்கு தமிழ் ஃபஸ்ட்டு போகிற மாதிரி இல்லை, தமிழ் எக்ஸாமுக்கு ஹிஸ்ட்ரி ஜாகிரபி ஃபஸ்ட்டு போகிற மாதிரி இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து நாம் தோல்வி அடைகிறோம் அப்படின்னா நாம் தேவனை மகிமைப்படுத்தலை அப்படின்றது தான் கான்செப்டு. அதனால் நீங்கள் என்ன பண்ணோம், வேதத்தில் தியானமாக இல்லைனாலும் பரவாயில்ல, ஏசப்பாவை பற்றி அடிக்கடிக்க நினைக்கும் போதே ஐயோ ஆண்டவர் தான் நம்மளுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னு நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கை எங்கே திரும்ப போவோம், பைபிளில் திரும்புவோம். பைபிள் எங்கே இருக்குதுன்னு தேடி அங்கே போய் கையை எடுத்து ஆட்டோமேட்டிக்காக தேவனுடைய வசனத்தை தியானிக்க சொல்லும். கேலண்டரில் வசனம் எழுதி போட்டிருக்காங்க, எங்கள் வீடு ஃபுல்லாக வசனம் இருக்குது. அந்த வசனத்தை நீங்கள் தியானிப்பீங்க. கர்த்தர் நம் கவலைகளை தீர்ப்பார், நம் தேவைகளை சந்திப்பார், கர்த்தரின் பலனாய் இருக்கிறார், நான் வாளாக்காமல் தலையாக்குவேன். இந்த மாதிரியான வசனங்களை திரும்ப 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 உங்கள் இருதயத்தில் உங்கள் மனசில் வாய் விட்டு இல்லைன்னா சைலண்ட்டாக இங்கே பாரு சாரா, கர்த்தரின் பலனாய் இருக்கிறார், கர்த்தரனை ஆசீர்வதிப்பார், கர்த்தரனை வாழாக்காமல் தலையாக்குவேன் அடிக்கடிக்க சொல்லிகிட்டே இருக்கும். உங்கள் வாய் எப்பொழுதும் தேவனை பற்றிய தேவனுடைய வார்த்தையை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஸோ அதுதான் இன்றைக்கான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறோம்.